ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரி தனியாக உட்காந்துட்டு இருக்க தருணத்தில் ஆஃபீஸ்லேருந்து வந்த விஜய், என்ன மேடம் இப்போ நார்மல் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நார்மலாக தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. இதுக்கப்புறமா விஜயோட தன்னோட கையால் மூடி அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ரிங் எடுத்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கைக்கு போட்டு விடுறாங்க. பிடிச்சிருக்கேன் இந்த ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் இருக்குது ஓகே, இப்போ எதுக்காக இந்த ரிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, பர்த்டே கிஃப்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இதெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாது, நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு கடையில் வாங்கின பொருளாக இருக்கக்கூடாது நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் செல்லாது இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பர்த்டே நாளைக்கு தானே, நாளைக்கு வரலும் டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, ஓ அப்போ இது ப்ரீ பர்த்டே கிஃப்டா, ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்கல அதே மாதிரி நானும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, ஏன்மா காப்பி தான் பண்ணி அடிப்பீங்களா, உடனே காவேரியும் அமைதியாக சரி ஓகே கூல் நான் சும்மா ஃபன்னாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இப்போ நினச்சாலும் உன்னால் அந்த விலை மதிக்க முடியாத கிஃப்டை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஜாடமடைய சொல்ல காவேரி யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, ஆமாம் உனக்கு புரியாது தான், யாருக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு கூட தெரியாத மாதிரி கூட நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு காவேரியை பார்த்து. திடீர்னு என்ன பண்ணுறாங்க காவேரி, நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா, இன்றைக்கி உங்கள் பர்த்டேனால உங்கள் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்ட விஜய் பயங்கர சந்தோஷம் அடைகிறாரு. காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே காவேரி ரொம்பவே அப்செட்டாக போயிட்டுருக்காங்க. என்னம்மா நீங்கள் இப்படி சோகமாகவே வந்தால் என்ன அர்த்தம், என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் நார்மலாக தான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்ல, வாய் வேணால் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் உன் மனசு சொல்லலையே காவேரி, எதையோ ஒரு மாதிரியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜய் ஏதாவது காவேரி சொல்லிகிட்டே வர தருணத்தில் காவேரியும் அமைதிறாங்க. இன்னும் நான் சொல்கிறதுக்கு என்ன 2 குத்து விட்டுருப்பியே, அமைதியாக வரையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நானும் பர்த்டே பேபியாச்சு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்தால் ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா சரி காவேரி நம்ம டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டீ வாங்கி தராரு. இந்த மாதிரி ஒரு டைமில் நைட்டில் வெளியில் டீ குடிக்கும்போது அதோட இதுவே வேறு லெவலில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரசிச்சுட்டே டீ குடிச்சிட்ருக்காங்க விஜய். இந்த டைமில் காவேரி விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. வெண்ணிலா அவங்களோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, எதுக்கு இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அப்செட் ஆகுறாரு. அம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நான் உங்ககிட்ட சொன்னல, நீயா வெண்ணிலாவா அப்படி வரும்போது நான் வெண்ணிலாவை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நினச்சி அப்செட் ஆறியா, அம்மா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, ஐயோ அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டம்மா, வாய்க்கு நான் ஜிபு போட்டுக்கிறேன் ஓகேவா, வீட்டுக்கு போகலாமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு. காவேரியும் அப்படியே அமைதியாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் வா காவேரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கூப்பிட்றாங்க. திடீர்னு சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயோட தோல் மேலே அப்படியே கை கோத்துக்கிறாங்க. இல்லை காவேரி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் உன்னை என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதே உங்களோட பர்த்டே கிஃப்டாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. என்னால் சர்ப்ரைஸ்லாம் தாங்க முடியாது, ப்ளீஸ் காவேரி உடனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே விஜய் பார்த்த காவேரியும் விஜய் ஆய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 தடவை சொல்கிறாங்க. தன்னோட காதலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க விஜய் கிட்ட. இந்த சமயத்தில் வெண்ணிலாவை பற்றின யோசனை, அது மட்டும் இல்லாமல் ராகினி, பசுபதி, அஜய் இவங்க எல்லாருமே பேசின ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. விஜயோட தோல்லேருந்து கை எடுத்துறாங்க. காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, ஒன்றும் இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா விலை மதிக்க முடியாத அந்த கடையில் கொடுத்து வாங்காத பொருளாக விஜய்க்கு வெண்ணிலாவை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை கொண்டு வந்து முன்னிறுத்தினதும் விஜய் பயங்கர ஷாக். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க. அந்த தருணத்தில் காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் தேடி அலைகிறாரு காவேரியை. அப்புறமா காவேரி கொடைக்கானல் போயிடுறாங்களா, அதுக்கப்புறம் விஜய் அங்கே தேடி போகிறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.